மகா கந்த சஷ்டி விரதம் இன்னைக்கு என்னோட முதல் நாள் தொடங்கியிருக்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 7 நாள் மட்டும் தான் விரதம் இருக்குவேன்னு. ஸோ இன்றைக்கி நல்லபடியாக விரதத்தை தொடங்கிட்டேன். இந்த 7 நாளும் கம்ப்ளீட்டாக பண்ணுறதுக்கு முருகரோட அருள் கண்டிப்பாக எல்லாருக்குமே வேணும். ஒரு விரதத்தை நம்ம தொடங்கிட்டோமா அது நல்லபடியாக முடிச்சு தருது அவர் கையில் தான் இருக்குது. ஸோ எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக எல்லாரும் வேண்டுதலும் நிறைவேறட்டும், விரதமும் கம்ப்ளீட் ஆகட்டும். நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க, இந்த பீரியட்ஸ் ஆகிட்ட என்ன பண்ணுறது, பீரியட்ஸ் ஆகிட்ட என்ன பண்ணுறது. நைட் நான் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கே தெரியும் நினைக்கிது யாராவது ரிப்ளை பண்ணன்ட்டு. பீரியட்ஸ் ஆகிட்ட இன்றைக்கி தான் ஆகுனீங்கன்னாக்கா விட்டுட்டு 3 நாள் விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சுத்தமாக விரதம் தொடங்குங்க. இல்லை கந்த சஷ்டி ஒரு நாள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி மட்டும் நீங்கள் விரதம் இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஒன்றும் டென்ஷன் பண்ணிக்காதீங்க. இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் 6 நாள் 7 நாள் விரதம் இருக்கலாம். சாமிக்கிட்ட வைக்கிற பிரசாதத்தை என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. விரதம் இருக்கும்போது உங்கள் வீட்டில் யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு கொடுத்துருங்க.